ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 1 இயர் பேபிக்கு சட்டை வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சட்டையோட கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு, ஃப்ராகுக்கு, பெட்டிக்கோட்டுக்கு எல்லாத்துக்குமே 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைப்போங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ் வச்சு நம்ம தைக்கணுங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாங்க. கழுத்து பீஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோங்க. இப்போ அந்த ரவுண்டு நெக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் சின்னதாக நீங்கள் கட் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் கழுத்து திருப்பி அடிக்கையில் உங்களுக்கு அழகாக வரும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எப்படி நம்ம கழுத்து பீஸ் தைப்போமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம அந்த ஓரத்தில் மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து பீஸில் நம்ம மடித்து தையல் போட்டுட்டோங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. அது எப்படின்னா உள் பக்கமாக திருப்பி எடுத்துட்டு 2 ஷோல்டரையும் ஈவனாக வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணையில் பார்த்திங்கன்னா 2 தையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத் வந்து பிரியாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக நீட்டாக வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை பகுதியில் வந்து நம்ம தைக்கணுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம அக்குள் பகுதியில் நம்ம வந்து தைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அக்குள் பகுதியிலேருந்து நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. தையல் போட்டாச்சு. இதில் நம்ம கழுத்து பீஸ் எப்படி வச்சு தைச்சோமோ அதே மாதிரி தாங்க இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம். திருப்பி நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே 2 பக்கமே நம்ம தைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் 2 பக்கத்துலேயுமே கிராஸ் பீஸ் கொடுத்து நான் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. நம்ம அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து மடித்து நம்ம தையல் போட போகிறோங்க. நீங்கள் கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பி எடுத்துட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம நேராக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே 2லேயுமே நம்ம மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் 2 சைட்லேயுமே தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அதில் வந்து நம்ம ரோப் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. சின்ன குழந்தைனால நமக்கு வந்து தலைக்குடி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள பக்கத்தில் வந்து நம்ம ஓப்பன் வச்சு தைச்சி அதில் பார்த்திங்கன்னா ரோப் வந்து நம்ம வைக்க போகிறோம். ரோப்பும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா பட்டன் கூட வச்சுக்கலாங்க. நான் வந்து ரோப் வச்சு தான் நான் தைக்க போகிறேன். கிளாத்தை வந்து கட் பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம வந்து நேர் பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அது எப்படின்னா நம்ம பாட்டி சட்டைக்கெலாம் எப்படி வந்து நம்ம தைச்சிட்டு பட்டன் வைப்போமோ அதே மாதிரி தாங்க இதில் வந்து நம்ம நேர் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சு நம்ம தைக்க போகிறோம். நேர் பீஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி 2 பீஸ் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம தைக்கணுங்க. இதில் பாருங்கள், நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சட்டையோட மேல் பக்கத்தில் வந்து நம்ம நேர் பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நேராக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நேர் பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோங்க. தைச்சிட்டு நம்ம கிளாத்தை வந்து திருப்பி விட்டுட்டு ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம
அடித்த கிளாத்தை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டுட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணணுங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பக்கத்துலேயுமே நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. 2 பக்கத்துலேயும் நம்ம ஊக்குப்பட்டி வச்சு நம்ம தைச்சிட்டோங்க. அழகாக குட்டியாக வச்சு நம்ம தைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து அதிகமாக விட தேவையில்லை, குழந்தைக்கு தான். அதனால் நீங்கள் வந்து அரைஞ்சு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. 2 சைட்லேயுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க. அழகாக வந்து எந்த பிசுறுமே இல்லாமல் அழகாக வந்து நம்ம தைச்சி எடுத்துருக்கோம். 2 இடத்துல ஊக்குப்பட்டி வச்சு நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோப் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. நான் வந்து 3 இடத்துல ரோப் வச்சு நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு ரோப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டன் கூட வச்சு தைச்சிக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து அந்த ரோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ரோப் வச்சு தான் தைக்க போகிறேன், பட்டன் வந்து வைக்கலை. நான் ஏற்கனவே 2 ரோப் வந்து தைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து எப்படி ரோப் தைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். 1.5 இன்ச்சு போல் கிராஸ் பீஸ் எடுக்காமல் நேர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு மட்டும் 2 சைட்லேயும் மடிச்சுட்டு அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோப் வந்து கிடச்சிருங்க. அந்த ஓரத்தில் நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 3 ரோப்புமே தைச்சி எடுத்துட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ரோப் வச்சு தைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டன் வைக்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பட்டன் வச்சு தைக்கணும். 3 இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ரோப்பை வந்து நம்ம 3 பீஸ் வர மாதிரி தைச்சி வச்சுருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த ரோப் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, இப்படியே வச்சு நம்ம தைக்க முடியாதுங்க. அதனால் இந்த 3 ரோப்பையும் 2ஆக வந்து நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ரோப் வந்து கிடச்சிரும். இப்போ மேலே அந்த ஃபோல்டிங் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 பீஸ் வந்து கிடச்சிருங்க. அப்போங்கும்போது நம்ம 3 பக்கத்தில் ரோப் வைக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 6 ரோப் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ரோப்பு வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க. ரோப் தைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சட்டையோட உள் பக்கத்தில் வச்சு தைக்கணும். நீங்கள் மேலே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அசிங்கமாக பிசுறாக உங்களுக்கு தெரியும். அதனால் சட்டையோட உள் பக்கம் வர மாதிரி நீங்கள் வந்து ரோப்பை வச்சு தைக்கணுங்க. நம்ம வந்து இந்த நாட்டெல்லாம் எப்படி ப்ளவுஸில் பின்னாடி நாட்டு வைக்கிறதுக்கு தையல் போடும் பார்த்திங்களா, ஜிக்ஜாக் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் 2 தையல் அப்படி போட்டுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ரோப் வந்து கையில் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் தையல் பார்த்திங்கன்னா 5, 6 தையல் வர மாதிரி ரிவர்ஸில் போட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோப் வந்து பிஞ்சு போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் தையல் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா ரோப்லேயுமே உள்பக்கமாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. சட்டையில் 3 இடத்துல அழகாக வந்து நம்ம ரோப் வச்சு தைச்சி எடுத்துட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 இயர் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம சட்டை ரெடி பண்ணிட்டோங்க. நீங்கள் எந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காட்டன் கிளாத்து இல்லை அப்படின்னா ஜாஸ்மின் கிளாத் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.